வாங்க கோதுமை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சிங்க. 1 ஸ்பூன் எண்ணெய், சிறிதளவு கடுகு, சிறிதளவு கடலைப்பருப்பு, காரத்திற்காக பச்சை மிளகாய் 5, சின்ன வெங்காயம் 5லேருந்து 6 பொடியாக நறுக்கிறது நல்லா வதக்கிக்கிங்க. அது கூட 1/4 கப் கேரட் துருவியது நல்லா வதக்கி அதை ஆறட்டும். அதன் பிறகு ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 கப் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கிங்க. உப்பு சுவைக்கேற்ப ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி விஸ்கு வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுத்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துருங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற தாளிப்பை வந்து அதில் சேர்த்துக்கலாம். ஆறிடுச்சு. ஆறின பிறகு தாளித்து சுட்டால் தான் தோசை டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் நல்லா சூடாகட்டும். அதில் எண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கரண்டியில் மாவு எடுத்து அப்படியே ரவுண்ட் ஷேப்பில் ஊற்றி இந்த பக்கம் 2 நிமிஷம் அந்த பக்கம் 2 நிமிஷம் வேக வைக்கணுங்க. மேலே லைட்டாக எண்ணெய் தூவிக்கிங்க. இப்போ பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கார்னரை லைட்டாக எடுத்து விட்டு சென்டராக தூக்கணும்னா நமக்கு தோசையை திருப்பி போட்டு அடுத்த பக்கம் நல்லா வேக வைங்க. இந்த பக்கம் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். லைட்டாக அழுத்தி கொடுத்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். நமக்கு சூப்பரான கோதுமை தோசை தயார்.